விஜய் என்று தமிழ் வெற்றி கழகத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் தனக்குத்தானே முதலமைச்சர் என்று சொன்னால் அதில் ஒரு சிரிப்புத்தான் வருகிறது. காரணம், he is not tested so far. சின்ன கட்சியாக இருந்தா கூட எங்களுக்கு துணை முதலமைச்சர் தான் வேணும்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் தேகோ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கட்சி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கட்சி நடத்தினா துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி போடுறாங்க. ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் சொன்னா அது பகற்கனவு தான் நான் நினைக்கிறேன். அமித்ஷா கண்டிப்பாக திமுக எதிரி கட்சிகள், அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் எதிரின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, நிச்சயம் நிறைய பேர் வந்துருவாங்க. அப்ப விஜய் தனிமையாக்கப்படுவார். மத்திய பாஜக விஜய் வருவதை விரும்ப மாட்டார்கள். அதிமுகவை விமர்சிக்காம இருந்தது, கூட்டணி அமைச்சதுல தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினது, இப்படிங்கிற பாயிண்ட் தான் இருந்ததே ஒழிய விஜய் பேசினதுல தனிப்பட்ட முறையில அதிமுக விமர்சிச்சதா கிடையாது. இரு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் தாக்கி கொள்ளவில்லை. கிரே ஏரியா தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை இவர் திமுகவினால் நிறுத்தப்பட்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் வருகிறது. இஸ் a mask of DMK. விஜய் என்பவர் கண்டிப்பாக ஒரு ஓட் ஸ்பாயிலராக இருப்பார். எம்எல்ஏ சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 மட்டும் எடுத்துருவாங்க அவர். ஏன்னா இப்படி தனிச்சு நிற்கும் போது வாக்குகள் செதறும், அது திமுக கூட்டணிக்கு வெற்றியாக அமையும். அப்படிங்கிற பட்சத்துல திமுக கண்டிப்பாக இந்த பிளவை விரும்புகிறது. சோ தட் அன்புமணியினுடைய ஒரு வேகத்தை குறைக்க வேண்டும், அது உதயநிதி பாதிக்கும் என்று தான் மு.க. ஸ்டாலின் பாமகவை பிளர்ந்தார். அன்புமணி சொல்வது போல திமுகவினுடைய சூழ்ச்சியால தான் இப்ப இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ராமதாஸை சுற்றி 3 தீய சக்திகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. தீய சக்திக்கு விவாதம் கொடுத்தது திமுக. இந்த கபட நாடகம் ஆடுவதில் திருமாவளவன் மிகவும் பிரபலமானவர். அவர் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சொல்லிட்டாங்க, மதிமுக நாங்க வந்து அதிகமான சீட்டு கேட்டாலும் ஒத்து போயிடுவோம். இதை வைத்து பார்த்தால் மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறை டுவர்ட்ஸ் தி அலைஸ் கொஞ்சம் தடங்குதாக நான் பார்க்கிறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்த டெல்லி தகவல்களை கேட்டு பெற இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார், ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்துக்கான லோகோ இன்னைக்கு வெளியிட்டாங்க. அதுல பேசும்பொழுது குறிப்பாக விஜய் பற்றின ஒரு பாயிண்ட் வருது. விஜய் ஏன்னா நேற்று அவர்களுடைய செயற்குழு நடந்தது, அதில் பேசினதை வச்சு அதிமுகவை பெரிதாக விமர்சிக்கவில்லை. அதிமுக தாவேக்காவுக்கு அழைப்பு விடுப்பீங்களா கூட்டணிக்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கேள்வியின் பின்னாடி இருக்கிற நகர்வுகள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் என்று தமிழ் வெற்றி கழகத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் தமிழகத்தில். அவருக்கு வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தனக்குத்தானே முதலமைச்சர் என்று சொன்னால் அதில் ஒரு சிரிப்புத்தான் வருகிறது. காரணம், he is not tested so far. அதிமுக 50 வருஷம் 60 வருஷமா இருக்குதுங்க, நிறைய டெஸ்டட் லீடர்ஷிப் இருக்கு. இவருக்கு விஜய்க்கு அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே. பதவியில் இருந்த மாதிரியோ இல்ல பதவியில போட்டி போட்ட மாதிரி விஜய் பேசினதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இபிஎஸ் பேசியிருக்கிறார் இல்லையா, தாவேக்காவை கூட்டணிக்கு அழைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது திமுகவுக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாரும் ஓரணியில இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம், அந்த வகையில வர்றவங்க எல்லாரையும் நாங்கள் அரவணைப்போம், அழைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுல தாவேக்கா பெயரை குறிப்பிடலை அப்படின்னாலும் கூட அது தாவேக்காவு அழைப்போம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங் தான் அதுலயும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா கேள்வி அப்படிதான் இருந்தது, தாவேக்காவை அழைப்பீங்களா அப்படின்ற போது. ஸோ அதிமுக தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமா, அழைக்குமா கூட்டணிக்கு அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை கேட்கிறேன். அது நடுவு தடங்கள் இருக்குது, நடுவில் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் இருக்கு, நடுவில் முட்டுக்கட்டை இருக்கிறது. விஜய் தனக்குத்தானே முதலமைச்சர் என்று அறிவித்துக் கொண்டு விட்டாரே அது தவறு. ஒரு கூட்டணியில 2 முதலமைச்சர் இருக்க முடியாது. ஏற்கனவே
அவர் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று சொன்னார் சென்ற வருடம் கட்சி ஆரம்பிக்கும் போது. ஆமா. இப்ப அந்த நிலைமையில மாத்திட்டார். கூட்டணி என்னுடைய தலைமையில் சொன்னார்னு வச்சுங்க, அது இட் வில் பிகம் a very strong point. விஜய் என்பவர் கண்டிப்பாக ஒரு ஓட் ஸ்பாயிலராக இருப்பாரே தவிர அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு எம்பி இது எம்எல்ஏ சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 மட்டும் எடுத்துருவாருங்க அவர். அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய 10% ஓட்டுல இருந்து 15% மட்டும் ப்ரொஜெக்ஷன் பண்ணா கூட அவர் வந்து ஓட்டு கட் பண்ணுவார். நிறைய ஏடிஎம்கேக்கு பண்ணுவார், டிஎம்கேக்கு பண்ணுவார், பிஎம்கேக்கு பண்ணுவார், நாம் தமிழருக்கு பண்ணுவாரு, அப்புறமா வந்து எல்லா கட்சிக்குமே பண்ணுவார் அவர், கம்யூனிஸ்ட் கட்சியும். அதனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா எடப்பாடியார் கண்டிப்பாக அதை எடை போட்டு வச்சிருப்பார். அது டிசம்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இதே விஜய் நான் டிசம்பரில் சொல்லுகிறேன் கூட்டணியை பற்றி என்று சொல்லியிருக்கிறார் கருத்து. நேற்று வந்து முதலமைச்சர் என்கிறார். அதுல அவருக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. he is not able to say it in one boat. 2 படகுல அவர் பிரயாணம் பண்ணணும்னு பாக்குறாரு, தொப்புறம் கீழே ஊந்துறாரு. அவருக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருப்பே. ஆனால் கண்டிப்பாக விஜய் தன்னை முதலமைச்சர் என்று அறிவித்திருக்க கூடாது என்பதுதான் பல அரசியல் நோக்கர்களுடைய கருத்து. ஏன்னா இல்ல, பொதுவாக தாவேகாவினுடைய செயற்குழு நடக்குது, அதுல அந்த தீர்மானத்துல அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்ப நெக்ஸ்ட் கூட்டணின்னு வரும்பொழுது, கூட்டணி அமைக்கும் பொழுது இந்த டிமாண்ட் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது, சரி நம்ம முதல்வர் வேட்பாளர் வேண்டாம், சரி துணை முதல்வராக இருந்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் ஒருவேளை எட்டப்படுதுன்னா ஏன் அமையக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அது போக போதான் காய் பழுக்கணுங்க, கனிவா ஏற்படும். அதுக்கு இட் வில் டேக் 2 months 3 months ஆகும். இதெல்லாம் எழுச்சி எப்படி வரும் கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் இன்னும் 2-3 அஜித்குமார் நடந்து, டிஎம்கேக்கு அப்போசிஷன் நிறைய வளர்ந்து, எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சதுன்னா விஜய் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வார். கண்டிப்பாக கூட்டணியில் என்றால் துணை முதலமைச்சராக வருவேன் என்று சொல்வதற்கும் ஆச்சரிய அந்த ஸ்பேஸ் வேக்கியமாக தான் இருக்குங்க, காலியாக தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்லை, ஏன்னா இப்போ இவங்க முதல்வர்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்க சொன்னீங்க. நான் இன்னொரு அதை சுற்றி நடந்த மற்ற விஷயங்களெல்லாம் நான் பார்க்குறேன். அதிமுகவை விமர்சிக்காம இருந்தது, தங்களுடைய சுயநலனுக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொல்றதன் மூலமாக பாஜகவுடன் கூட்டணி அமைச்சதுல தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினது, இப்படிங்கிற பாயிண்ட் தான் இருந்ததே ஒழிய விஜய் பேசினதுல அதிமுகவை விமர்சிச்சதா கிடையாது, தனிப்பட்ட முறையில் அதிமுக விமர்சிச்சதா கிடையாது. இந்த பக்கம் இபிஎஸ் கிட்ட விஜய் பத்தி கேள்வி கேட்டா, தங்களை வந்து அதிமுக பாஜகவை மையப்படுத்தி சொல்லும் போது இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு எதிர்கருத்தா கூட அவரை ஒரு கடும் விமர்சனம் வைக்காம, அது அவரோட கருத்து, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு அப்படியே ஒரு மேலோட்டமா கடந்து போயிட்டார். இரு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் தாக்கி கொள்ளவில்லை. ஸோ அதையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அந்த இடத்துல. அது அது அந்த 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 ஏரியா கிரே ஏரியா தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா விஜய் அவர்களுடைய அணுகுமுறை தவறு என்று தான் நான் சொல்லுகிறேன். காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3-4 முக்கிய கட்சிகள், சிறு சிறு கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், காங்கிரஸ், பாஜக மற்றும் பாமக, சீமான் போன்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, சின்ன கட்சியாக இருந்தால் கூட எங்களுக்கு துணை முதலமைச்சர் தான் வேணும்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் they go after deputy chief minister. காங்கிரஸ் இன்வால்மெண்ட் இன் தி ரூலிங் ஃபார்மேஷன், துணை முதலமைச்சர். கட்சி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கட்சி நடத்தினா துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி போடுறாங்க. ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் சொன்னா அது பகற்கனவு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, அது தொண்டர்களுக்காக சொல்லலாம்ல, தொண்டர்கள் கிட்ட எடுத்தோடனே தான் ஒரு துணை முதலமைச்சர், கட்சி தலைவர் துணை முதலமைச்சர்னு சொல்றதுக்கு பதிலாக முதல் தேர்தலில் முதலமைச்சர்னு சொல்லிதானே நேச்சுரலாவே பண்ணுவாங்க. அது தொண்டர்கள் சொல்றதுக்கு ஏன் கட்சி ஆரம்பிச்சுக்கும் போது கூட்டணி நிற்போம் உற்சாகப்படுத்தினாரு, அப்போ கை தட்டினா இப்போ கை தட்டுறாங்களே, அது எப்படி? அது அவருடைய நிலைப்பாடு சரியில்லை, அவருடைய ஸ்டாண்டிங் ஆஃப் ஆன் இஷ்யூ சரியில்லைன்னு தான் என்னுடைய கோட்பாடு. அவர் வந்து ஒரு பொசிஷன்ல நிக்கணுங்க, இப்படி அசையக்கூடாது. விஜய் அவர்களுடைய மத்திய பாஜக விஜய் வருவதை விரும்ப மாட்டார்கள். இதுல முதல்ல அவருடைய சுற்றுப்பயணம் பற்றின தகவல்கள் தான் வெளியாகிட்டு இருந்தது. பட் இந்த செயற்குழுவின் போது ஆகஸ்ட் மாசத்துல 2வது மாநில மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர்ல இருந்து தான் சுற்றுப்பயணம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி மாநில மாநாடு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ்க்கு பின்னாடி என்ன அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்குள்ளே இந்த ஏடிஎம்கே பொசிஷனை தெரிஞ்சுக்கலாம்.
ஏடிஎம்கேனுடைய மெரிட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வச்சிருக்கு. இது நடுவுல டெல்லியில் ஒரு பெரிய ஒரு திரைமறைவில் பெரிய அரசியல் சூழ்ச்சி நடக்கிறது டெல்லியில். அது அமித்ஷாவால் வரையறுக்கப்பட்டது. தாங்கள் கூறுவதில் அமித்ஷாவினுடைய போர்வையில் பார்த்தால் அந்த அந்த ஒரு அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இன்று நிருபர் கூட்டத்துக்கு கூட சொல்லியிருக்காரு ஒரு புது கட்சிகள்லாம் வரப்போகுதுன்னு. அதையெல்லாம் சொல்லும் அளவிற்கு அமித்ஷா கண்டிப்பாக திமுக எதிரி கட்சிகள், அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் எதிரின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, நிச்சயம் நிறைய பேர் வந்துருவாங்க. அப்ப விஜய் தனிமையாக்கப்படுவார். அங்க தனிமையாக்கிச்சா நான் சொன்ன பாருங்க 25 சீட்டு வருதுங்கிறது, அது 8-10க்கு கீழே போயிடும். அதை விரும்ப மாட்டார். அவருக்கு ஒரு 50 எம்எல்ஏ வேணும்னு பார்ப்பார் அவர். ஸோ அந்த வகையில அப்படி ஒரு நிலை வரும் பொழுது அதிமுகவோட வந்து சேருவாரு, வேற வழி கிடையாது அப்படின்றீங்களா? அப்ப பாஜக என்ன பண்ணும்? அப்ப அந்த ஸ்டாண்ட மாத்திப்பாரு. ரெண்டு விஷயத்துல காரணம் இருக்காரு. ஒண்ணு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அப்புறம் பாஜக இருந்தா நான் வரமாட்டேன்னுட்டாரு. அது ஒரு தவறான அரசியல் சூழ்நிலை. அது மைனாரிட்டி ஓட்ஸை கேப்சர் பண்றதுக்கு பண்றாரே தவிர தனக்குத்தானே அவர் சொல்லக்கூடிய பாலிசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுங்க. நான் தமிழ்நாடு அரசியல் நன்றாக ஒரு நேர்மையில் பார்த்தவன். ஒருவேளை இவர் திமுகவினால் நிறுத்தப்பட்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் வருகிறது. இஸ் a mask of DMK. ஏன்னா இப்படி தனிச்சு நிற்கும் போது வாக்குகள் செதறும், அது திமுக கூட்டணிக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிற பட்சத்துல. சார் இதுல சொன்னது மாதிரி இப்போ அந்த வகையில பார்க்கும்போது இதர கட்சிகளினுடைய கூட்டணி நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக இப்போ அடுத்து நான் பாமகக்கு வரேன். பாமகல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட ஜி.கே. மணி பேசுறாரு, இது மாதிரி நான் உட்பட எல்லாரும் வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல்ல இருக்கோம் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. பாமகவினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது? அங்க டெல்லி அன்புமணி வேற டெல்லி போயிருக்கிறதாக தகவல் வந்துச்சு இல்லையா? சென்னைக்கு திரும்பி வந்துட்டாரு. அங்க வந்திருந்தப்போ என்ன நகர்வுகள் நடந்ததாக உங்களுக்கு தகவல்? அவர் சில வழக்கறிஞர்களை பார்த்தார். அவர் ராஜ்யசபா எம்பியாக பதவி காலம் முடிந்தவுடன் அரசு பங்களாவை திருப்பி கொடுக்க வேண்டும் 1 மாதத்திற்குள், இல்லை என்றால் மாதத்திற்கு 2 லட்சம் 1 லட்சம் வாடகை கொடுக்க வேண்டியா இருக்கும். அந்த மார்க்கெட் ரெண்டு அதெல்லாம் பண்டத்துக்கு வந்தாருன்னா கேள்விப்பட்ட ஒண்ணு. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் 87 வயது பெரியவர் தன்னுடைய 60வது திருமண விழாவை நடத்தி கொள்ளும் பொழுது அன்புமணி அந்த பங்கன்ல இல்லாத இருந்தது ஒரு மாபெரும் திருப்பம். நேற்று சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் பாமக பிளந்து விட்டது அருள் என்பவர் மூலமாக. இன்று ஜி.கே. மணி சொல்வதன் மூலமாக, அவர்தான் அசம்பிளி லீடர் பாமக, அவர் சொல்வதன் சொல்லாத திமுக கண்டிப்பாக இந்த பிளவை விரும்புகிறது. சோ தட் அன்புமணியினுடைய ஒரு வேகத்தை குறைக்க வேண்டும், அது உதயநிதி பாதிக்கும் என்று தான் மு.க. ஸ்டாலின் பாமகவை பிளர்ந்தார். அது ஒரு உண்மையான செய்தியாகத்தான் உருவம் எடுத்து வருகிறது கோபிநாத். அப்ப இது அன்புமணி சொல்வது போல திமுகவினுடைய சூழ்ச்சியால தான் இப்ப இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா, கண்டிப்பாக. ராமதாஸை சுற்றி 3 தீய சக்திகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டார் அன்புமணி. அவங்களுடைய வேலை தானா இதெல்லாம்? போ அந்த தீய சக்திக்கு உத்வேகம் கொடுத்தது திமுக. காரணம் என்ன என்று கேட்டால் உதயநிதிக்கு சேலஞ்சரை யாரும் வரக்கூடாது. ஓகே 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 சார், நான் ஃபைனலி திமுக கூட்டணி கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் இப்போதைய சூழல்ல என்னவா இருக்கு? நான் நிறைய சீட்டுகள் கேட்டு அதிக சீட்டுகள் கேட்டுலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, விஜய் இருக்கிறாருன்ற மாதிரிலாம் காட்டி தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு புரிதல் இருக்குங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்குது? திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளிடையே பிளவுகள் நிறைய வந்து விட்டது, கருத்து வேறுபாடுகள் வந்து விட்டது. சண்முகம் அவர்களுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அவர் மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்ஏ பேபி ஜெனரல் செக்ரட்டரிக்கு எழுதியிருக்கக்கூடிய குறிப்பை மத்திய கம்யூனிஸ்ட் கட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து நான் கேட்க முடிந்தது. அவர் திமுகவிற்கு எதிராகத்தான் அந்த குறிப்பில் எழுதியிருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டிக்கு ஈஸிக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கபட நாடகம் ஆடுவதில் திருமாவளவன் மிகவும் பிரபலமானவர். அவர் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. மறுமலர்ச்சி திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டாங்க, மதிமுக நாங்க அதிகமான சீட்டு கேட்டாலும் ஒத்து போயிடுவோம்னுட்டு. இதை வைத்து பார்த்தால் மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறை டுவர்ட்ஸ் தி அலைஸ் கொஞ்சம்
தடங்குதாக நான் பார்க்கிறேன். அதுவும் 2-3 வாரத்தில் செட்டில் ஆயிடுங்க. ஓகே. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் சார். நடக்க போகிற நகர்வுகளின் போதும் தொடர்ந்து பேசலாம். தற்போதைக்கு பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ.